வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் யார் மருத்துவம் படிப்பா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. வரக்கூடியவங்களும் என் பொண்ணு மருத்துவம் படிக்குமா? என் பையன் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது, இதில் நம்ம ஜாதக ரீதியா எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியா பார்க்கும்போது செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும் மருத்துவத்துக்கு உண்டான கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று இருப்பதும், நட்பு ரீதியா இருப்பதும், திரிகோணத்தில் இருப்பதும், இருவரும் சேர்க்கை பெற்று அஸ்தங்கம் நீசம் பெறாமல் இருப்பது ஒரு சிறப்பு. செவ்வாய் வந்து நீசம் பெறாமல் இருக்கணும், அஸ்தங்கம் அடையாமல் இருக்கணும் சூரியனோட சேர்ந்துக்கு. அப்போ இருவரும் சேர்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த சுறுசுறுப்பான வேகத்தன்மையும் ஒரு செயல்பாட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான கிரகங்கள் இந்த 2 கிரகங்களுமே. இதற்கு ஒரு பலமளிக்கக்கூடிய கிரகமாக கேது பகவான். ஏன்னா கேது தான் அந்த மருத்துவத்தை ஒரு கிரகத்துக்கு உண்டான ஒரு ஒப்பான ஒரு கிரகமும் கேது. இந்த கிரகம் 9, 10, 12 அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு மருத்துவ படிப்பு மிக எளிதாக வரும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.